Hello students, this is Jay Kumar. இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்ளம்னா, இந்த ப்ராப்ளம் வந்து தெர்மோடைனமிக்ஸில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கண்டுபிடிக்க போனால் ப்ரெஷர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கொஷின் வந்து ரீட் பண்ணுவோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, on a piston 10 cm diameter of force of 1000 Newton. ஓகேங்களா, யூனிஃபார்மில் அப்ளைட் ஆகுது. ஸோ ஃபைண்ட் த ப்ரெஷர் ஆன் த பிஸ்டன். ஓகே, இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, டயாமீட்டர் கொடுத்துட்ருக்காங்க, 1000 நியூட்டன் வந்து யூனிஃபார்மாக அப்ளைட் ஆக போகுது. ஸோ பிஸ்டனில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பிஸ்டன் வந்து இப்படி இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சர்ஃபேஸ் வந்து ஹெட்டு தான், இதுதான் பிஸ்டனோட ஹெட்டு இது. ஸோ இதோட டயா வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, என்னென்ன 10 சென்டிமீட்டர் டயான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து எப்படி அப்ளைட் ஆகுதுன்னா யூனிஃபார்மாக அப்ளைட் ஆகுது. ஸோ பிஸ்டனோட சர்ஃபேஸில் யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையுமே ஈவனாக 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆகுது. ஸோ அப்படி அப்ளைட் ஆகும்போது இந்த பிஸ்டனில் வந்து ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பிஸ்டனில் ப்ரெஷர்னால் இந்த மேலே சர்ஃபேஸில் வந்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஷினு. ஸோ கிவன் டேட்டா ஃபஸ்ட் நம்ம வந்து எழுதிப்போம். ஸோ பிஸ்டனோட டயா வந்து 10 சென்டிமீட்டர், டி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 10 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ டிவைட் பை 100 போட்டோம்னா நமக்கு டயா வந்து 0.1 மீட்டர் கிடைக்கும். ஓகேங்களா? இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கிவன் டேட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1000 நியூட்டன் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் வந்து யூஸ்வலாக F ஈக்குவல் டு 1000 நியூட்டன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. இதுதான் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது ஏரியாவில் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதுதான் வந்து ப்ரெஷராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபோர்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், 1000 நியூட்டன். ஸோ 1000 நியூட்டன் டிவைட் பை ஒரு சர்க்கிளுக்கான ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து π/4 × d². ஸோ π/4 × d² இருக்குது. டி டயாமீட்டர் நமக்கு தெரியும், மீட்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 0.1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது சர்க்கிளுக்கு ஏரியாக்கான யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 127,307 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? நமக்கு இதுதான் ஆன்சராக கிடைக்கும், 127,307 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணணும் என்ன நினச்சிங்கன்னா, இதை வந்து இந்த நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இதை வந்து கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா, நமக்கு வந்து கிலோ நியூட்டன்னா என்ன, ஒரு கிலோ நியூட்டன் ஈக்குவல் டு 1000. ஸோ டிவைட் பை 1000 போட்டோன்னா நமக்கு இதோட வேல்யூ கிடைச்சிரும். அதாவது 127,307 டிவைட் பை 1000 போடுறோம். ஸோ 3 0 இருக்குது, 3 ஸ்தானம் புள்ளி வைக்கிறோம். ஸோ 127.307 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் ஈஸி தான், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். 127,307 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுது அந்த பிஸ்டன் மேலே. ஸோ P ஈக்குவல் டு இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, மறுபடியும் ஐ வில் எக்ஸ்பிளைன் கிளியர் டவுட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் இதே போல் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.